வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு பிரிய மாணவனே, பிரிய மாணவனே. உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சுகமாய் இரு மகனே, சுகமாய் இரு மகனே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எவ்வளவுதான சத்தம், இவ்வளவுதான அவங்க கைத்தட்டல். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த பிறந்த நாளை கர்த்தர் காண செய்தாரே. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம். ஹalleluya, 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 ஹalleluya. ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு, அவரே நமக்காய் உலகத்தில் வந்தார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரே ஒரு சரணத்தை பாடி நம்ம இந்த ஆராதனை முடிக்க போறோம். ஹalleluya. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. சத்தமா, இன்னும் சத்தமா. தேவாதி தேவன், ஆவியான தேவன் அச்சாரமானார். அதிசயம். இன்னும் கொஞ்சம் சத்தமா நல்லா கையை தட்டி. குதூகலம். எஸ், இன்னும் இன்னும். எஸ், ஆமென், 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 ஆமென். சகோதரர்களா நல்ல வாயை திறந்து, வல்லவர் என் இயேசு, வல்லவர் என் இயேசு, வெற்றி மேல. ஆமென், ஆமென், ஆமென். கூடி ஓசன்னா பாடி, ஓ ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ, ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, hallelujah. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தினன்று இவ்வளவு ஆராதித்திருக்கிறோமே. ஹalleluya. எத்தனை பாக்கியம், எத்தனை நன்மை நமக்கு. Praise the Lord, praise the Lord. உயிருள்ள கடவுளை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். Praise the Lord, hallelujah, praise the Lord. அப்படியே உட்காரலாமா? Praise the Lord. கர்த்தர் மிகவும் நல்லவர். இப்பொழுது ஷெரில் நேசன் மகள் வந்து ஒரு பாடலை பாடுவார். நமஸ்காரம்
முற்றிலற்றோனே நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் முற்றிலற்றோனே நமஸ்காரம்
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏற்கனவே இவங்க நல்லா பாடுவாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் இதிலும் இன்னும் மேன்மையாக கர்த்தர் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நல்ல உள்ளத்தோடு வேண்டுகிறேன். இப்பொழுது கேரல் சர்வீஸ் அட்டன் பண்ண பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வாங்க. கேரல் சர்வீஸில் வீடுகள் தோறும் நம்ம போய் கேரல் சர்வீஸில் அட்டன் பண்ணோம். அந்த பிள்ளைகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். டக்குன்னு வந்துடுங்க எல்லா பிள்ளைகளும். யார் யாரெல்லாம் கேரல் சர்வீஸ்க்கு போனீங்களோ எல்லாம் இங்கே வாங்க. உங்களுக்கு பெரிய கிஃப்ட் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வீடுகள் தோறும் கேரல் சர்வீஸ் போனது, பாடல் ஆராதனை செய்வது இப்போ சில பேருக்கு அது உகந்ததாக இல்லை. சில பெரிய ஊழியக்காரர்களே சொல்லலாம். அப்படி அவர்களுக்கு அது வேறு சிந்தையாக இருக்குது. அவங்க ஏன் கிறிஸ்தவர்கள் வீடுகளில் போயிட்டு இதை நம்ம பண்ணணும், நம்ம இன்னொரு கிறிஸ்துவை அறியாத மக்கள் வீடுகளில் போல அங்கே போய் கர்த்தரை பற்றி சொல்லலாமே அப்படின்னு அவங்க நல்ல விஷயம். அது நல்ல விஷயம். கிறிஸ்துவை அறியாத மக்களை பற்றி அந்த இடத்துல போயிட்டு கர்த்தரை அறிவிப்பது என்பது மிக நல்லதாக விஷயந்தான் அது. ஆனாலும் நான் என்ன சொல்லுகிறேன்னா, அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீடுகள் தோறும் நம்ம ஜனங்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள். அவர்கள் வீடுகள் தோறும் உள்ளே போய் கிறிஸ்துவை பற்றி எல்லாரும் சந்தோஷமாக பாடிட்டு வர்றது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பேர் அதை அவ்வளோ ஏற்றுக்கொண்டு வரவேற்று எவ்வளோவெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற இதை பார்க்கும்போது எனக்கு இதுவுமே உகந்ததாக தோணுது. எனக்கு வீடு வீடாக போகிறது, வீடு வீடாக போயிட்டு ஏதோ அவங்க ஏதோ கலெக்ஷனுக்கு போகிறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், அவங்களுடைய தப்பான நோக்கத்தோடு பண்ண. நம்ம அப்படி கிடையாதுங்க. உங்கள் வீடுகள் அத்தனை விசுவாசி வீடுகளிலும் போயிட்டு கர்த்தரை பற்றி பாடுவது எவ்வளவு சந்தோஷம். அதுலேயும் இந்த முறை இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ ஒத்துழைச்சாங்க இன்னைக்கு. அதனால தான் அவங்கள கூட்டி இங்கே நிற்க வச்சுருக்கிறேன். சரி, ஒரு பாடல் ஆராதனை இங்கே நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். தம்பி இப்படி தான் நிற்பீங்களா வீட்டில்? சரி, ஒரு வீடுகளில் நான் போகும்போது இப்படி தான் நிற்பீங்களா? சுற்றி நில்லுங்க. அப்படி ஒரு ஆஃப் சர்க்கிள். இப்போ வீடு எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, இப்படி வாங்க, இப்படி வந்துடுங்க. ஆரம்பிக்கலாமா? தர்புகா எங்கப்பா? தர்புகா எத்தனை வரலையா? சரி, நீங்கள் வாசிங்க அப்போ. ரைட். உள்ளணையின் மீதிலே மன்னன் பிறந்தார், முன்னணையின் மீதிலே கிடத்தன் கண்டார். உள்ளணையின் மீதிலே மன்னன் பிறந்தார், முன்னணையின் மீதிலே கிடத்தன் கண்டார். அந்நாளில் தேவன் தூதன் இறங்கி வந்தார், பொன்னான பாடல்களை பாடினார். அந்நாளில் தேவன் தூதன் இறங்கி வந்தார், பொன்னான பாடல்களை பாடி மகிழ்ந்தார். உன்னத தேவனுக்கு மங்காத மகிமை இகபர மதிலே உண்டாகவே. உன்னத தேவனுக்கு மங்காத மகிமை இகபர மதிலே உண்டாகவே. உள்ளணையின் மீதிலே மன்னன் பிறந்தார், உன்னணையின் மீதிலே கிடக்க கண்டார். உள்ளணையின் மீதிலே மன்னன் பிறந்தார், உன்னணையின் மீதிலே கிடக்க கண்டார். வாக்குகள் நிறைவேறவே இந்நாளில் மனுவாளன் அவதரித்தார். இந்நாளில் வாக்குகள் நிறைவேறவே இந்நாளில் மனுவாளன் அவதரித்தார். பின்னாளில் மனு மக்கள் பாவங்கள் போக்க இயேசு என்று பெயர் வைத்தனரே. பின்னாளில் மனு மக்கள் பாவங்கள் போக்க இயேசு என்று பெயர் வைத்தனரே. உள்ளணையின் மீதிலே மன்னன் பிறந்தார், உன்னணையின் மீதிலே கிடக்க கண்டார். உள்ளணையின் மீதிலே மன்னன் பிறந்தார், உன்னணையின் மீதிலே கிடக்க கண்டார். இன்னொரு பாட்டு.
பிறந்தார் நம் இயேசுபாலன் பிறந்தார். பெத்லகேமில் நமக்காய் பிறந்தார், பிறந்தார் நம் இயேசுபாலன் பிறந்தார். பெத்லகேமில் நமக்காய் பிறந்தார். சந்தோஷமாய் கூடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவர் நாமம் ஊரெங்கும் சொல்லிடுவோம். சந்தோஷமாய் கூடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவர் நாமம் ஊரெங்கும் சொல்லிடுவோம். வானத்திலே நட்சத்திரம் ஜொலிக்கின்றது, சாஸ்திரிகளும் வந்து பணிந்தனரே. வானத்திலே நட்சத்திரம் ஜொலிக்கின்றது, சாஸ்திரிகளும் வந்து பணிந்தனரே. நாயகன் நம் இயேசு பிறந்தாரே, இன்று வரை நம்மை சுமக்கின்றாரே. நாயகன் நம் இயேசு பிறந்தாரே, இன்று வரை நம்மை சுமக்கின்றாரே. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாரும் கரங்களை தட்டி. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். பிறந்தார் நம் இயேசுபாலன் பிறந்தார், பெத்லகேமில் நமக்காய் பிறந்தார். பிறந்தார் நம் இயேசுபாலன் பிறந்தார், பெத்லகேமில் நமக்காய் பிறந்தார். சந்தோஷமாய் கூடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவர் நாமம் ஊரெங்கும் சொல்லிடுவோம். சந்தோஷமாய் கூடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவர் நாமம் ஊரெங்கும் சொல்லிடுவோம். அதிசயமான தேவன் அவர்தானே, ஆலோசனை தரும் கர்த்தர் அவர்தானே. அதிசயமான தேவன் அவர்தானே, ஆலோசனை தரும் கர்த்தர் அவர்தானே. நித்திய பிதாவும் அவர்தானே, சமாதானம் தந்திடும் வல்லவர் அவரே. நித்திய பிதாவும் அவர்தானே, சமாதானம் செய்திடும் வல்லவர் அவரே. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். பிறந்தார் நம் இயேசுபாலன் பிறந்தார், பெத்லகேமில் நமக்காய் பிறந்தார். பிறந்தார் நம் இயேசுபாலன் பிறந்தார், பெத்லகேமில் நமக்காய் பிறந்தார். சந்தோஷமாய் கூடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவர் நாமம் ஊரெங்கும் சொல்லிடுவோம். சந்தோஷமாய் கூடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவர் நாமம் ஊரெங்கும் சொல்லிடுவோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த ஜனமே பரமசேனையின் திரள். அந்த தூதனே தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே, அன்றைக்கு தேவ தூதர்கள் ஆண்டவரே மரியாதை வாழ்த்துதனை போல இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய தெய்வீக சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன் என்று வேத வார்த்தையின்படி பேரின்ப ஜெபஆலயத்தின் திருச்சபையின் சார்பாக இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன். அந்த வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைவேறுவதாக. இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் இந்த குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. வருகிற புதிய வருஷத்துல ஒரு புதிய ஜீவ ஊற்று, ஒரு புதிய பேரின்ப நதி இந்த குடும்பத்துக்குள் பாய்வதாக, குடும்பத்துக்குள் பாய்வதாக. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைவேறட்டும்.
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைவேறட்டும், சபையில நிறைவேறட்டும். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னொரு ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தாரை நாங்கள் வாழ்த்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நீர் பிறந்தது எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, குடும்பத்தில் நதியளவாய் சமாதானம் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களும் சகல கிருபைகளும் பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினால ஆண்டவரே இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் நீ நிரப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தினுடைய வல்லமையினால நிரப்புவீராக, பரலோகத்தினுடைய சமாதானத்தினால நிரப்புவீராக, பரலோகத்தினுடைய கற்களினாலே ஐஸ்வர்யத்தினால எல்லா குடும்பங்களிலும் திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் நிரப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷ விதமாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா ஆராதனையிலும் இதே போல பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் 1000 மடங்கு பொருளாதாரத்தில், இன்னும் 1000 மடங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில், இன்னும் 1000 மடங்கு சரீர சுகத்தில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய தேவனவர். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய தேவனவர். வல்லமையுள்ளவர் மகிமையுமானவர் நல்லவர் இயேசுவுக்கு. வல்லமையுள்ளவர் மகிமையுமானவர் நல்லவர் இயேசுவுக்கு. மங்கள கீதங்கள் பாடிடுவோம், மன்னாதி மன்னனையே வாழ்த்திடுவோம். மகிமனாம் இயேசுவின் மனுகுலம் எடுத்ததால் மாறாத ரட்சிப்பை பெற்றிடுவோம். Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Yes. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Praise the Lord. ஹாப்பி கிறிஸ்மஸ் Praise அண்ட் ஹாப்பி the நியூ Lord. இயர். Praise the Lord. எல்லா கரங்களையும் தட்டி எல்லா வீடுகளுக்கு போய் கேலண்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி நானும் தலைமை போதுற அம்மாவளத்தில் கொடுத்துட்றேன். Praise the Lord. எல்லா பிள்ளைகளும் இந்த வாட்டி நல்லா ஒப்பு தொலைச்சாங்க. அதில் இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். இவர் தொப்பை இடிக்குதுப்பா, இப்படி வா. ஆனால் என்னோட உனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆனால் எல்லா வீட்டுக்கும் போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஆடுறதுங்கிறது வந்து உள்ளே எவ்வளோ வேகன்றது எல்லாம் அவிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் யாருன்றதை காட்டுங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். அங்கே எவ்வளோ வேர்த்திருக்குன்னு பாருங்க அவருக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வந்த அத்தனை பேருக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதிலும் பெரிதானதை நீங்கள் நிச்சயமாக காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போயிட்டு வாங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்க நான் விரும்பவில்லை. Praise the Lord. எங்களுடைய பிள்ளைகள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒருவேளை யாருக்காவது வீட்டுக்கு நாங்கள் கேரல் சர்வீஸ் வராமல் இருந்தால் இதுவே உங்களுடைய வீடு. Praise the Lord. உங்களுக்கு நாங்கள் வந்தாச்சு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இப்பொழுது நீங்கள் முடிந்தால் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இடையில ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் அதை ஆக்குபை பண்ணுங்கள். வெளியில் நிற்கிறாங்க, இடம் இல்லை. கொஞ்சம் முடிஞ்சால் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே நடுவில் இருக்க சேரை கொண்டு வந்து சைடில் போடுங்க. Praise the Lord. இப்பொழுது இன்னொரு பாடலை நாம் கேட்க போகிறோம். அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று உற்சாகமான காணிக்கை செலுத்த போகிறோம். அந்த நேரத்தில் முடிஞ்சால் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. பிரதர் மார்ட்டின் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாட போகிறார். அந்த நேரத்தில் உற்சாகமான காணிக்கையை நம்ம செலுத்த போகிறோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம்.
துன்பங்கள் மறந்திட துயரங்கள் விலகிட விடியலாய் பிறந்தார் இயேசு விடியலாய் பிறந்தார். துன்பங்கள் மறந்திட துயரங்கள் விலகிட விடியலாய் பிறந்தார் இயேசு விடியலாய் பிறந்தார். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம். பயங்கள் நீங்கிட பாவங்கள் போக்கிட பரிகாரி பிறந்தார் இயேசு பலகனாய் பிறந்தார். பயங்கள் நீங்கிட பாவங்கள் போக்கிட பரிகாரி பிறந்தார் இயேசு பலகனாய் பிறந்தார். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம். உன்னதத்தில் இருந்தவர் நம்மோடு இருக்கவே நமது சாயலனார் இயேசு நமது சாயலனார். உன்னதத்தில் இருந்தவர் நம்மோடு இருக்கவே நமது சாயலனார் இயேசு நமது சாயலனார். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தார் போற்றி பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். மன்னாதி மன்னனையே வாழ்த்திடுவோம். மகிழ்வனரேசு மகிழ் கோலம் எடுத்ததால் மாறாத ரட்சிப்பை பெற்றிடுவோம். மங்கள கீதங்கள் பாடிடுவோம். மன்னாதி மன்னனையே வாழ்த்திடுவோம். மகிழ்வனரேசு மகிழ் கோலம் எடுத்ததால் மாறாத ரட்சிப்பை பெற்றிடுவோம். Praise the Lord. Hallelujah. பாடின பிரதர் மார்ட்டின் அவர்களுக்கு நன்றி. இந்த கிறிஸ்மஸுக்கென்று அவர்கள் எழுதிய பாடல் சிரமப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நேரம் கடந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. செய்தியின் வேலைக்கு நம்ம போகிறோம். என் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்து. அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு யாருக்கு தூக்கம் வருது? அல்லேலூயா. ரைட்டு, பிரைஸ் எல்லாம் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம உற்சாகம் அடைவோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கப் போகிறோம். உலகமெங்கும் இந்த வசனங்களை இப்பொழுது நான் படிக்கிற வசனம் அத்தனையும் உலகமெங்கும் சொல்லி கொண்டிருப்பார்கள். மத்தேயு, லூக்கா, எல்லாம் எண்ணாகமம், மீகா, இது மாதிரி அந்த பிறப்பின் நற்செய்தி உள்ள வசனங்களை, ஏராள வசனங்களை இன்றைக்கி உலகமெங்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்ல. பிரைஸ்லான். அவருடைய பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரைஸ்லான். இப்போ இவங்கெல்லாம் பாடினாங்க, நானும் பாட போகிறேன்.
அதற்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதையும் நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனு கோலம் எடுத்ததேனோ மனுக்குலம் மீட்பதற்கோ, மனுக்கோலம் எடுத்ததேனோ மனுக்குலம் மீட்பதற்கோ, மனுக்கோலம் எடுத்ததேனோ மனுக்குலம் மீட்பதற்கோ, இனப்பேதம் இன்றி மனப்பேதம் இன்றி எல்லோரும் மகிழ்ந்தாடுவோம், இனப்பேதம் இன்றி மனப்பேதம் இன்றி எல்லோரும் மகிழ்ந்தாடுவோம். நாம் விருந்தோடும் இறைவன் திருப்பாதம் தொழுது சிறப்பாக வாழ்ந்திடுவோம். நாம் விருந்தோடும் இறைவன் திருப்பாதம் தொழுது சிறப்பாக வாழ்ந்திடுவோம். சாரி சரிகம பதனி சாரி சானித பமகரி சக கரிக பகரி சனிரி கரி 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 சானி சரி சரிதா சரிகம பத பம பத நிரிசா தனிசா நித பமத பமக கம பமகரி நிரிசா தனிசா நித பமத பமகரி நித பமகரி நிரிசா. மனு கோலம் எடுத்ததேனோ மனுக்குலம் மீட்பதற்கோ, மனு கோலம் எடுத்ததேனோ மனுக்குலம் மீட்பதற்கோ. Praise the Lord. மனுக்கோலம் எடுத்ததேனோ மனுக்குலத்தை மீட்பதேனோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பாடல் எழுதியவர் மாதிரி என்னால் பாட முடியாது. பிரைஸ் தி லார்ட், அந்த குரல் வேற. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவர் எப்போ பிறந்தார், இப்பயும் அதே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஆமாங்க, நித்தம் சொல்லிக்கொண்டே இருப்போம். என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதத்தில் அது ஒரு வசனம் படிங்க, லூக்கா 2:14 போட்டிருக்கிறபடி பாருங்க. தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு எதுக்கு வெடிச்சாங்கன்னே தெரியல, இங்கே வரைக்கும் வந்து விழுது. பிரைஸ் தி லார்ட். இது பேர் தான் ஆர்வ கோளாறுங்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. எங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அவருக்கு மகிமை, இங்க சமாதானம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு மகிமை, நமக்கு எல்லாருக்கும் சமாதானம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நாங்கள் எல்லாரும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. மீகா 5:2 பாருங்க. மீகா 5:2 ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆ அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பிரைஸ் தி லார்ட். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவராயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பிரைஸ் தி லார்ட். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இப்போ நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு புறஜாதிகள் மத்தியில் போகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால் நம்ம வந்து புத்தாடை உடுத்துகிறோம், பலகாரம் செய்கிறோம், எல்லாருக்கும் கேக்கு வாங்குகிறோம், சாப்பிட்றோம். நல்ல நம்ம தலைமை போதகர் அவர் சொல்கிறாங்களே 1/4 கிலோ கறியாவது எடுத்து சாப்பிடு அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? ஒத்துக்கிறவங்க, உடம்புக்கு ஒத்துக்கிறவங்க சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கன்றது ஓகே, உண்மைதான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இது. நம்ம புத்தாடை உடுத்தலாம், எல்லாம் ஓகேலாம். ஆனால் ஒரு சின்ன லாஜிக் வந்து லைட்டாக உதைக்குது பாருங்கள். நம்முடைய பிறந்த நாளுக்கு நம்ம துணி எடுக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். அவருடைய பிறந்த நாளுக்கும் நம்மளே துணி எடுத்துக்கிறோம், நம்மளே சாப்பிட்றோம். ஹல்லேலூயா. இதில் சின்ன லாஜிக் கொஞ்சம் குறையுது இல்லையா? நம்ம பிறந்த நாளுக்கு நம்ம தான் சாப்பிட்றோம், அவர் பிறந்த நாளுக்கும் நம்மளே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என் ஆண்டவர், நான் சந்தோஷமாக இருந்தால் என் ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பார். ஹல்லேலூயா. அதுதானே அதில் ரீசன். அதில் நான் சந்தோஷப்பட்டு நான் நல்லா உடுத்தி நல்லா சந்தோஷமாக போகிறத பார்த்து என் பரமபிதா சந்தோஷப்படுவார். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்கள், உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். எப்படி பாருங்க, உன்னிடத்திலிருந்து புறப்படுவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, உன்னுடைய உள்ளத்தில் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு புறஜாதிகளிடத்துல சுவிசேஷம் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம உடுத்துறது ஓகே, எல்லாம் ஓகே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். யார் புறப்படணும்? சுவிசேஷம், என் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு புறஜாதிகளிடத்துல போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போது பாலத்து கீழே படுத்து கிடக்கிறவங்க, ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்க, வீடு இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் யார் போய் சுவிசேஷம் சொல்லுவா? அவங்களுக்கெல்லாம் யார் போயிட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை சொல்ல போகிறோம்? இல்லை, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். என்ன இன்னைக்கு போய் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இதெல்லாம் அவர்களுக்கு யார் போய் சுவிசேஷம் சொல்கிறது? ஏன்னா இன்றைக்கு என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன பொருளாது, ஏன்னா அந்த அளவுக்கு வாங்கக்கூடாதபடிக்கு நம்ம யாரும் கிடையாது. ஒரு பீஸ் கேக் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு 20 ரூபாய் இல்லை 25 ரூபாய் இருக்கும். ஒரு 10 பீஸ் கேக்கை கொண்டு போயிட்டு அந்த ஏழையில் கொடுத்து கிறிஸ்து உனக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. ஒரு ஏழை, ஒரு வீடு இல்லாமல் படுத்து கிடக்கிற ஒரு நபரை பார்த்து அந்த கேக்கை கொடுத்து கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவங்ககிட்ட வாயில சொல்ல வச்சிருங்க. சொல்லு பார்ப்போம், ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்லுன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஏழைகளை நேசிக்கிறார். அவனும் பரலோகத்துக்கு போகணும்ல. அந்த பாலத்துக்கு கீழே வீடு இல்லாமல் படுத்திருக்கிறவன் அந்த சிறையிருப்பு மாறணும் இல்லை, அவனுடைய சிறையிருப்பு மாறணும்ல. ஏசுன்னு சொல்லு, இந்தா சாப்பிடு. இதுதானே இன்னைக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள் எல்லாரும் இதை தான் செஞ்சாங்க, கொடுத்தாங்க. தன்னிடத்துல கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அநீதி உள்ள பொருள்னால சிநேகிதரை சம்பாதிக்கன்னு சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து கர்த்தர் சுவிசேஷம் சொன்னாங்க. மற்றவர்கள் சொல்லுவாங்க, காசை கொடுத்து நீங்கள் வந்து மதமாற்றம் செய்ய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை, காசை கொடுத்து ஒரு ஏழை கிட்ட போயிட்டு காசை கொடுத்து அவங்ககிட்ட தான் என்னத்தை பிடிக்கிட்டு வர போகிறோம்? அவருக்கு சிந்திக்காமல் பேசுகிறாங்க. அவங்க ஒரு ஏழை கிட்ட, ஒன்றும் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு காசை கொடுத்து என்னத்தை பிடிக்கிட்டு வர போகிறோம்? ஒன்றுமே இல்லை, நான் உங்ககிட்ட காசை கொடுக்குறேன், நீ ஏசப்பான்னு சொல்லுன்னு சொல்லி அந்த ஆத்துமாவை கர்த்தர் இடத்துல சேர்க்கறதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் அவர்கள் ஏதோ சிந்தனையில் சொல்கிறாங்க. அவர்களுடைய மதத்தை வளர்ப்பதற்காக யார் என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்திலிருந்து பிறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். புறப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் வீடுகளில் இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மளுடைய எதிரிகளாக கூட இருக்கட்டும், அவர்களிடத்தில் போயிட்டு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு உலகமெங்கும் போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடியும் படுங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே தப்பிக்கவே முடியாது. பாருங்க, ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனாக இருந்தோம். நீங்கள் எல்லாம், நம்ம எல்லாம் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. என்னால் எதை செய்ய முடியும், எனக்கு என்னால் என்ன செய்ய முடியும், நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேனே, எனக்கு வசதி இல்லையேன்னு சொல்லி யாராலையும் தப்பிச்சு கொள்ள முடியாது. இந்த வசனம் சொல்லுகிறப்ப, யூதேயாவுக்குள்ள நீ சிறியவனாக இருந்தோம். பெத்லகேமே, நீ சிறியவனாக இருந்தோம். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அநேக பேருக்கு செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நம்மளுடைய தலைமை போதகர் அவளுடைய பிறந்த நாள் நவம்பர் 21 வந்தது இல்லையா, அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒருத்தர் வந்து எனக்கு காமிச்சாங்க. அதிகமாக நான் ஸ்டேட்டஸை பார்க்குறதுல யாராவது சொல்லும் போது நான் பார்ப்பேன். அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய தலைமை போதகர் அவளுடைய வார்த்தையை அந்த ஆதரவற்ற பிள்ளைகள் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பாஸ்டர் ஜட்சன், டாக்டர் ஜட்சன் ஐயாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அந்த பிள்ளைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கோன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது பார்த்தா எத்தனையோ பேர் அன்றைக்கி வந்து நிறையா ஏழைகளுக்கு நீங்கள் செய்திருப்பீங்க. ஆனால் அதை ஸ்டேட்டஸில் போட்டதுனால அதை நான் சொல்கிறேன். நான் அவர்கள் பேரை சொல்கிறத அந்த குடும்பம் விரும்ப மாட்டாங்க நிச்சயமாக. ஆனாலும் இருந்தாலும் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த குடும்பத்தின் பேரை சொல்கிறேன். பிரதர் ஜான்சன் அவர்களுடைய குடும்பம் அவர்களெலாம் சேர்ந்து போய் ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அதை அன்றைய தேதியில் மத்தியான உணவுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போயிட்டு அதை கொடுத்து நம்ம தலைமை போதகருடைய பேரை அந்த பிள்ளைகளெல்லாம் உச்சரிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் செய்திருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுவே இவ்வளோ சந்தோஷம் நமக்கு கொடுக்குது. என் பரமபிதா அவர்களுடைய பேரை ஒரு ஏழைகள் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து பரமபிதா பேரை சொல்ல வச்சோம்னா இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நம்ம சந்ததிகளுக்கே வரும் அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உலகத்தில் சொல்கிறாங்க ஏழைகள் சிரிப்பில், உலகம் சொல்லுது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுது. நாமளும் அதை தான் சொல்கிறோம். நீ அவளுக்கு கொடு, அவர்கள் வாயில் வரட்டும், ஸ்தோத்திரம்னு வரட்டும், இயேசுன்னு வரட்டும், உனக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்லட்டும், உன்னுடைய சிறையிருப்பு மாறும்னு தைரியமாக சொல்லிட்டு வாங்க. உன்னுடைய இன்னைக்கு பாலத்துக்கு அடியில் படுத்து கிடக்கிற உன்னுடைய சிறையிருப்பு மாறும்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஏசப்பான்னு சொல்லும் போது என் ஆண்டவர் அவர்களுக்கும் ஒரே தெய்வம் தான், எனக்கும் ஒரே தெய்வம் தான், எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அவருக்கும் கொடுப்பார். கிறிஸ்துவை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரே லெவல் ஆசீர்வாதத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரொவைட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவள் பாருங்க, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வரணும். நீ யூதேயாவில் ரொம்ப சின்ன, பெத்லகேமில் நீ ரொம்ப சிறியவனா இருக்கிற, ஆனால் உன்னிடத்திலிருந்து தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வரப்போகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் உன்னிடத்தில் பிறந்த கொஞ்ச நேரத்தில் சரி, இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லும் போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால அங்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தை இது. நீ பெத்லகேமிலே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அப்படியே மத்தேயுக்கு வாங்கலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ பிறக்கிறாரு. மத்தேயு 22:1. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கில் உள்ள சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்தபோது 6வது வசனம், யூதேயாவில் பிரபுக்களில் நீ, இப்போ எப்படி பார்த்த வார்த்தை மாறுது பாருங்க அங்க. ஹல்லேலூயா. முதல்ல நீ யூதேயாவில் உள்ள பெத்லகேமே நீ ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லுது. என் ஆண்டவர் இப்போ என் உள்ளத்துல பிறக்கிறாரு. உன் இடத்திலிருந்து பிறக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. உன் உள்ளத்திலிருந்து அங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உன் மனம் தயாராகிடுச்சு. இப்ப சொல்றாரு, நீ சிறியவன் அல்ல. ஹல்லேலூயா. நீ தயாராயிட்ட, நீ உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்றதுக்கு நீ தயாராகிட்ட. இப்போ நீ சிறியவன் அல்ல. வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. என் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ யூதேயாவில் ரொம்ப, பெத்லகேமே நீ ரொம்ப சின்னவன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பிறந்த பிறகு படிங்க பிரதர். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள போற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நல்லா தூக்கம் வருது, கிளைமேட். என் ஆண்டவர் இந்த சமயத்தில் தான் பிறந்திருக்கிறார் இல்லையா? குளிர் தேசத்தில் இல்லை, அழகாக பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வேர்க்காது. குழந்தைகளை வீட்டில் போட்டிருக்கும் போது முத்து முத்தாக ஏற்றிருக்கு பாருன்னு சொல்லுவோம். என் ஆண்டவருக்கு அது கூட இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார், அவ்வளோதான். அது மாட்டு தொழுவமோ இல்லை குதிரை கட்டுற இடமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு திரும்பி வர பண்ணி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர் வந்தாகணும் அந்த பெத்லகேமுக்கு. ஹல்லேலூயா. அவர் எங்கே இருந்தாலும் குடிமறிப்பு எழுதுறதுக்காக அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துல குளிர் பிரதேசத்தில் அழகாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த குழந்தை அந்த சீக்கிரம் தூங்கிடும், 2 மணி நேரத்துக்கு கூட தூங்கிடும். அதே மாதிரி நம்மளும். ஹல்லேலூயா.
praise the Lord, hallelujah. ஒரு குழந்தையாகவே மாறி, hallelujah, praise the Lord. என் ஆண்டவர் நித்திரை கொடுப்பார். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு தானே நித்திரை கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சிறியவன், முதல்ல நீ ரொம்ப சிறியவனா இருக்கிற. உனக்குள்ள ஆண்டவர் பிறந்த உடனே நீ சிறியவன் அல்ல. ஆமென் சொல்லாமே, ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. நீங்கள் சிறியவன் அல்ல. ஹல்லேலூயா. நான் ஏழ்மையாக இருக்கிறேன், என்னால் வசதி இல்லை, சொல்லவே முடியாது. என் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். நீங்கள் சிறியவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கூட நான் பாடிடலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அழகான குழந்தை பிறந்ததின்று உலகை ஆள வந்த பிரபு இதுவே. ஏழ்மையின் கோலம் எடுத்ததேனோ, ஏழை நமக்காய் பிறந்ததேனோ. நம்மளை தாளாட்டலான்னு சொல்லி தான் இந்த பாட்டு பாடுறேன். இந்த குளிர் நேரத்தில் அப்படியே குழந்தைய தாளாட்டுகிறது போல. அழகே அமுதே, அழகே அமுதே. உங்களுக்கு தூக்கம் வராதவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க போதும். அழகான குழந்தை பிறந்ததின்று உலகை ஆள வந்த பிரபு இதுவே. ஏழ்மையின் கோலம் எடுத்ததேனோ, ஏழை நமக்காய் பிறந்ததேனோ. அழகான குழந்தை பிறந்ததின்று உலகை ஆள வந்த பிரபு இதுவே. ஏழ்மையின் கோலம் எடுத்ததேனோ, ஏழை நமக்காய் பிறந்ததேனோ. Praise the Lord. ஒரு குழந்தையை தாளாட்டி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக என் ஆண்டவர் பிறந்ததை இன்று நாம் சந்தோஷமாக ஹல்லேலூயா. என் ஆண்டவரை அந்த குழந்தை எனக்கு கொஞ்சறதுக்கு, அந்த குழையை கொஞ்சறதுக்கு வார்த்தையே இல்லை. அழகான குழந்தை, வெண்மையும் சிவப்புமானவர், அழகான குழந்தை. உமை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லை, உமை வர்ணிக்காமல் என்னால் முடியவில்லை. உமை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லை, உமை வர்ணிக்காமல் என்னால் முடியவில்லை. நீர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், உம் தலைமயிர் சுருள் சுருள் ஆனவர். நீர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், உம் தலைமயிர் சுருள் சுருள் ஆனவர். அழகே என் அமுதே, அழகே அமுதே, அழகே அமுதே, அழகே என் அமுதே. அழகான குழந்தை பிறந்ததின்று உலகை ஆள வந்த பிரபு இதுவே. ஏழ்மையின் கோலம் எடுத்ததேனோ, ஏழை நமக்காய்
பிறந்ததேனோ. பக்கத்துல யாருன்னா தூங்கிட்டு இருந்தா அழகேன்னு பாடுங்க. அமுதே அப்படியே தூங்க வைங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் பிறந்ததின் அர்த்தத்தை சொல்லிவிட்டீர், தேவ தூதரை முன்பே அனுப்பி வைத்தீர். நீர் பிறந்ததின் அர்த்தத்தை சொல்லிவிட்டீர், தேவ தூதரை முன்பே அனுப்பி வைத்தீர். சாஸ்திரிகள் உம்மை தேட வைத்தீர், நட்சத்திரத்தை நீர் அனுப்பி வைத்தீர். சாஸ்திரிகள் உம்மை தேட வைத்தீர், நட்சத்திரத்தை நீர் அனுப்பி வைத்தீர். அழகே அமுதே அழகே அமுதே அழகே அமுதே அழகே அமுதே. அழகான குழந்தை பிறந்ததின்று, உலகை ஆள வந்த பிரபு இதுவே. ஏழ்மையின் கோலம் எடுத்ததேனோ, ஏழை நமக்காய் பிறந்ததேனோ. நான் அப்படியே நடந்து உங்ககிட்ட வரலான்னு பார்க்குறேன். யாராவது தூங்குறீங்களா? அவங்க பக்கத்தில் வந்து அழகே அமுதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியே யார் உட்கார்ந்து இருக்கிறான்னு பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நீர் பிறந்ததும் ராஜாக்களை நடுங்க வைத்தீர், நீர் ராஜாதி ராஜாவாய் அவதரித்தீர். நீர் பிறந்ததும் ராஜாக்களை நடுங்க வைத்தீர், நீர் ராஜாதி ராஜாவாய் அவதரித்தீர். உலகத்தையே உம்மை தேட வைத்தீர், எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டீர். உலகத்தையே உம்மை தேட வைத்தீர், எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டீர். அழகே அமுதே அழகே அமுதே அழகே அமுதே அழகே அமுதே. ஒரு அழகான குழந்தை பிறந்ததின்று, உலகை ஆள வந்த பிரபு இதுவே. ஏழ்மையின் கோலம் எடுத்ததேனோ, ஏழை நமக்காய் பிறந்ததேனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்திலிருந்து புறப்பட வேணும், உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட வேணும். உங்கள் மூலமாக உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததை எல்லோருக்கும் சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. அழகே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அழகான ஒரு குழந்தை இன்றைக்கு பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாமளும் அழகுதாங்க. இன்னொரு பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மட்டும் தான் அழகா, நான் அழகு இல்லையா? நாமளும் அழகுதான், நானும் அழகுதான். ஹல்லேலூயா. அந்த குழந்தை பாரு தானே, நானும் தமது சாயல்படியும் தமது ரூபத்தின்படியும் தானே நான் பிறக்கும் போது கூட நல்லா தான் இருந்தேன். கொஞ்சம் வெயிலில் போய் தீஞ்சு போயிட்டேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அழகே நான் தான் அழகே அமுதே. என்னையும் கொஞ்சிருப்பாங்கல்ல, என்ன அமுதே, எங்கள் அம்மா கொஞ்சிருப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி அவருடைய புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்படும் போது த ஸ்டார், நட்சத்திரமாக நம்மளை மாறுவோம். ஒரு ஸ்டாராக நம்ம மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நட்சத்திரமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில பேருக்கு இது பேசினா கொஞ்சம் யோசனையாக இருக்கும், இதெல்லாம் ஏன்பா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. நட்சத்திரம் இன்னைக்கு உலகத்தில் 4 படம் நடிச்சா ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. யாரையா அவங்களுக்கு கொடுத்தா அந்த பட்டத்தை? ஹல்லேலூயா. நிறைய ஏழைகளுக்கு தொண்டு செய்கிறவங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறவங்க, அவங்களாம் யார் அப்போ? அவர்கள் தானே ரியல் ஹீரோ, அவங்க தான் ரியல் நட்சத்திரம். ஹல்லேலூயா. த ஸ்டார் அவங்க தானே. சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், லிட்டில் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார். உதவி செய்கிறோம், யாரா இருந்தாலும் உதவி செய்கிறாங்கள பார்த்தீங்களா, அவங்க தானே நட்சத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு நாள் ஏதாவது செய்திருக்கிறோமா? நம்ம தான் நட்சத்திரம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க தான் சூப்பர் ஸ்டார், இங்கே இருக்கிறது தான் சுப்ரீம் ஸ்டார், அதுக்கும் மேலே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் ஸ்டார். ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம், மின்னுகிற நட்சத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் முகங்கள் எல்லாம் நட்சத்திரமாக. ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 2:2 ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை, அவருடைய நட்சத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மாறணும்? அவருடைய நட்சத்திரம். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய நட்சத்திரமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. 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 அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. நட்சத்திரம். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவருடைய நட்சத்திரமாக நம்ம மாற வேண்டும். அவருடைய நட்சத்திரம். ஏன்னா நட்சத்திரத்தை படைச்சதே அவர் தான், எல்லா நட்சத்திரமும் அவர் தான். ஆனால் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுகிறாரு, ஏராளமான நட்சத்திரம் இருக்கலாம், ஆனால் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுகிறாரு, ஏராளமான ஜனங்கள் இருக்கலாம், நம்மை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீ என்னுடையவள்னு நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்னுடையவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்கலாம். என்ன பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே என்ன சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் தேர்ந்தெடுத்தது நம்மைத்தான் சொல்லி எல்லாருமே நினைத்துக் கொள்வோமே, என்னைத்தான் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார் ஒரு நட்சத்திரமாக, அவருடைய நட்சத்திரம். ஹல்லேலூயா. நட்சத்திரம் செய்கிற வேலையை பாருங்க, அவருடைய நட்சத்திரம் தான். ஆனா அவருடைய நட்சத்திரத்தை சேவிக்கல, ஆனால் அவரை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. நட்சத்திரம் வழி காட்டுகிறது, வழி காட்டவில்லை, வழி நடத்துகிறது, வழி நடத்தி கொண்டே போய்க்கு விட்டுருக்கிறது. ஆனால் அடுத்தது படிங்க பிரதர். அவரை பணிந்து கொள்ள கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஹல்லேலூயா. அவருடைய நட்சத்திரம் வழிகாட்டுகிறது, ஆனால் பணிந்து கொண்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அவருடைய நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அவரை நான் பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே பாருங்களேன், ஒரு வசனத்தை பாருங்க. நட்சத்திரத்தைங்க அவர் தானே படைச்சாரு. ஆதியாகமம் 1:16 குறிப்பிட்டிருக்கிறபடி, பகலிலே பெரிய சுடரும் இரவிலே பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே எல்லா நட்சத்திரத்தையும் உண்டாக்கினது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அதிலிருந்து அவர் தேர்ந்தெடுப்பது நம்மை, ஒரு நட்சத்திரத்தை, அவருடைய நட்சத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறோம். மத்தேயு 2:10 படிங்க. அது அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன, அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன தருது? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த களிப்புடன் சந்தோஷத்தை. ஹல்லேலூயா.
ஹalleluya. நீங்கள் ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது நீங்கள் தான் அவருக்கு நட்சத்திரம். உங்களை பார்க்கும்போது, உங்கள் கையில் இருக்கிற பொருளை அவர்கள் பார்க்கும்போது நீங்கள் தான் நட்சத்திரமாக அவர்களுக்கு தெரிவீர்கள். ஹalleluya. பிரைஸ். ஒரு ஏழைக்கு முன்னாடி ஒரு பொருளையோ ஒரு புடவையோ, நம்ம புடவை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சின்ன புடவை, இன்னைக்கு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு 200 250 300க்குலாம் ஒரு நல்ல புடவை கிடைக்குது. இன்னைக்கு கொண்டு போய் அந்த கிட்ட கொடுக்கும்போது நாம தான் நட்சத்திரமா அவங்களுக்கு தெரியும்ல. ஹalleluya, ஹalleluya. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஹalleluya. அந்த ஆளுக்கு அவங்களுக்கு சேர் கொடுங்க. ஹalleluya. அந்த சேர் கொடுங்க. அவங்களுக்கு வெளியே இருந்து கொஞ்சம் பாருங்க, சேர் கொடுங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நட்சத்திரத்தை காணும் போகுது ஹalleluya மிகுந்த சந்தோஷம் அடையணும். நான் போய் ஒரு ஏழைக்கு நான் உதவி செய்யும் போது அவனுக்கு நான் தான் நட்சத்திரம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு நட்சத்திரத்தை அவள் கண்டபோது மிகுந்த ஆனந்த களிப்பு சந்தோஷம் உண்டாயிற்று. 2-3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது இப்போ பொறாமப்படுறாங்க பாருங்க. இப்போ அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஹalleluya. நான் மின்னும் நட்சத்திரமாக நாங்கள் ஷைன் பண்ணும்போது சிலர் நம்மளை பார்த்து பயப்படுகிறார்கள். ஹalleluya, ஹalleluya. ஏரோது ராஜாவே கலங்குறாரு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு ராஜா கலங்குறாரு. ஹalleluya. நான் தொண்டு செய்யும் போது என்னை பார்த்து என் எதிரிகள் கலங்குகிறார்கள். ஹalleluya. ஒரு நட்சத்திரம் ஷைன் பண்ற நட்சத்திரம் வரும்போது மற்றவர்கள் என் எதிரிகள் பார்க்கும்போது பயப்படுகிறார்கள். ராஜா கலங்குகிறார்கள். ஹalleluya. ராஜாக்களை நடுங்க வைத்தீர், நீர் ராஜாதி ராஜாவாய் அவதரித்தீர், நீர் பிறந்ததும் அர்த்தத்தை சொல்லிவிட்டீர், நீர் ராஜாதி ராஜாவாய் அவதரித்தீர். ஹalleluya. நடுங்குகிறார்கள். எனக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். ராஜாக்களை நடுங்க வைத்து ஒரு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். ஹalleluya. ஒரு குழந்தை பார்த்து பயப்படுகிறாங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மத்தேயு 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை கேட்டபோது இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. நிற்கும் வரைக்கும் அவர்கள் முன் சென்றது. இந்த நட்சத்திரம் என்ன நமக்கு செய்து பாருங்க, நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரம் அல்ல, நம்மை வழி நடத்துகிற நட்சத்திரம். ஹalleluya. அங்க இருக்குது பாரு, அங்க போ அப்படின்னு சொல்ற நட்சத்திரம் இல்ல, கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர நட்சத்திரம். ஹalleluya. இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன், இதுவே ஆண்டவர் என்று கூட்டிட்டு போய் அப்படியே கூட்டிட்டு போய் அங்க பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் நிக்குது. அந்த நட்சத்திரம் மறைந்து விடுகிறது, இந்த நட்சத்திரம் ஜொலிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு சகோதரனோ சகோதரியோ கூட்டிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வந்து அந்த நட்சத்திரம் ஜொலிக்க வச்சுக்கிட்டு நான் அப்படியே போறேன். என் ஆண்டவரிடத்துல நான் இருக்கிறேன், என் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்கு பிரத்யேகமான இடத்தை ஆண்டவர் வைத்து காத்திருக்கிறார். ஹalleluya. நீ ஒரு நட்சத்திரத்தை எனக்கென்று தேர்ந்து கொடுத்துட்டு நான் அவரிடத்துல போறேன். அதுதான் நம்மளுடைய வேலை. ஹalleluya. இன்றைக்கு அதுதான் நம்மளுடைய வேலை. ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டு இந்த நட்சத்திரம் இன்னும் ஜொலிக்கிற நட்சத்திரமாக என் ஆண்டவர் முன்னால நிற்கணும். ஹalleluya, ஹalleluya. என் ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க, இப்போ அவரே நட்சத்திரம் வெளிப்படுத்தல விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 22:16 ஒரு நட்சத்திரத்தை சொல்றது பாருங்க. விடிவெள்ளி இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவா நானே ஒரு தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் நாம நட்சத்திரம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலிருந்து அவர் விடிவெள்ளியின் நட்சத்திரமாக ஹalleluya வரவேற்கிறார். ஹalleluya. ஒரு நட்சத்திரத்தை விடிவெள்ளி நட்சத்திரம் வரவேற்று கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஒரு நட்சத்திரம் அங்க வெயிட் பண்ணுது. இந்த நட்சத்திரத்தை, இந்த மின்னும் நட்சத்திரத்தை, பிரகாசிக்கிற நட்சத்திரத்தைக்காக அந்த நட்சத்திரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் சொல்லிட்டே போலாங்க. தானியேல் 12:3 தானியேல் 12:3 சீக்கிரம். தானியேல் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேக பேரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் நட்சத்திரம் போலவும் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்.
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்கள் நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாமளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். நாம் எல்லாரும் நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விடிவெளி நட்சத்திரம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் அநேக நட்சத்திரங்க ஜொலிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு ஏழ்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த மதம் எந்த ஜாதிங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. அவருக்கு சாப்பாடு வேணும், அவ்வளோதான். அந்த வேலை சாப்பாடு வேணும், சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தூங்குறாங்க, அவங்க ஏதோ வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு போகிறாங்க. அவங்க யாசகம் கேட்கறது தான் அவங்களுடைய வேலையாகவே வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மதம் புரிய போகிறதில்ல, ஜாதி புரிய போகிறதில்ல, நட்சத்திரம். அவர்கள் நட்சத்திரம் என்பதும் அவர்களுக்கு அறியல, தெரிஞ்சுக்கல. அவங்க நாம் போய் புரிய வைப்போம், நாம் போய் அவர்களுக்கு புரிய வைப்போம். இந்த நட்சத்திரமாக போய் அந்த நட்சத்திரத்துக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்களாக நாம மாறுவோம். நமக்கு பிரத்யேகமான இடத்தை கர்த்தர் வைத்து காத்திருக்கிறார். அந்த விடிவெளி நட்சத்திரம் வெயிட் பண்ணுகிறது நமக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் செய்யும் போது ஆதியாகமம் 15:5 நான் என் வார்த்தையை நிறுத்துகிறேன். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், நட்சத்திரத்தை எண்ண உன்னால முடியுமா? அவர்கள் என்ன என்று சொல்லி அவள் என்ன படிங்க. பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. அவர் வெளியே அழைத்து கொண்டு போய் அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், நட்சத்திரத்தை எண்ண உன்னால் கூடுமானால் அவர்களை எண்ணி என்று சொல்லி அவர்களை எண்ணிப்பாரு. பின்பு அவர்களை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? வானத்தில் வெளியே கூட்டிட்டு போயிட்டு இந்த சர்ச்சை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் நிற்க வச்சு மேலே பாரு, நட்சத்திரங்கள் உன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியாதுல்ல. எண்ணி முடிச்சா எண்ணிப்பாரு. முடியாதுல்ல. அவ்வண்ணமாக உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பிறருக்கு உதவும் போது, பிறருக்கு நல்லதை நினைக்கும் போது, பிறரோடு சேர்ந்து நானும் சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் போது நட்சத்திரங்களைப் போல நம்மள சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நாம மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நாம் பிழைப்பதற்காக. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பிழைப்பதற்காக, நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரமாக இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமான நாட்கள் தான், இல்லைன்னு சொல்லலைங்க, இல்லைன்னு சொல்லலை. சந்தோஷமாக கொண்டாடுவோம். இன்னைக்கு பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் இந்த நாள் பெரிய சந்தோஷமான நாள். என் கிறிஸ்து எனக்காக தாவீதில் உள்ள பிறந்த நாளை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் லைஃப்ல இதுதான் மிகுந்த சந்தோஷமான நாள். ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா, இந்த நாளில் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேசம் எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுவிசேஷம் பாரம் ஒன்றே என் எண்ணமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் புது துணி உடுத்தும் போதெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வசதி வாய்ப்பு இல்லை. முந்தியெல்லாம் தெருவான்னு பிரசங்கம் பண்ணாங்க, தெருவா இருந்து மக்களை ஆதாயப்படுத்தினாங்க. இன்றைக்கு அவர்களெல்லாம் நட்சத்திரமா மேலே ஜொலித்து கொண்டிருக்கிறாங்க. நான் நம்புகிறேன் எங்களுடைய முன்னோர்கள், நீங்க சபையில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலே நட்சத்திரங்களாக மின்னி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவர்கள் மேலே மின்னி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமும் ஒரு நாள் அந்த நட்சத்திரத்தில் அப்படியே பக்கத்தில் போய் நாமளும் ஒரு நட்சத்திரமாக இன்னைக்கு மின்ன போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் பாரம் ஒன்றே என் இதய துடிப்பாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். உம் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே.
தேவனுக்கே தேவனுக்கே. அப்படியே எழும்பலாமா? அழகே என் அமுதே அழகே என் அமுதே. நமக்காக வெளியில ஒரு காஃபி வெயிட் பண்ணுது. அவர்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. டைகர் பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. குடிப்போம். வெளியில் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அவங்களுடைய பிராண்டை நீங்கள் வாங்கணும். அதற்காக இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே போகும்போது குடிச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க. ப்ரைஸ் எல்லாம் அவங்க இன்னும் ஏதோ என்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஒன்றும் நான் வாங்கல அவங்ககிட்ட இருந்து. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிங்க. அழகே அமுதே அழகே அமுதே. இருக்க கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியான முறையில் அப்பா, எனக்கு உணவு அன்றாடம் சம்பூர்ணமாய் கொடுத்தீங்க. உடுக்க உடை புது துணி அழகாக கொடுத்தீங்க. சகல வசதிகளும் எனக்கு கொடுத்தீங்க. ஆனால் இதெல்லாம் கனவாக நினைக்கிற நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது போய் சேரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தி என்னிடத்திலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு செல்ல வேண்டும். என்னை பார்க்கும்போது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டும். அவர்கள் என்னை பார்க்கும்போது ஒரு நட்சத்திரமாக அவர்கள் கண்களுக்கு நான் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கிறது? இருக்க கண்களை மூடிக்கோங்களேன் ஒரு செகண்டு. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இங்கேருந்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். இருக்க கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையில் ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் அதை உள்ளான இருதயத்தில் நினைத்தால் போதும். எனக்கு எல்லாம் கொடுத்தீங்கப்பா, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்காக ஏதாவது நான் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தையும் வசதி வாய்ப்பையும் எனக்கு உண்டு பண்ணி கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நேரம்லாம் நிறைய பணம் நம்மக்கிட்ட இருக்கும், துணிமணி இருக்கும், சாப்பாடு வச்சுருப்போம். கொண்டு போய் கொடுக்கும்போது அவர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. பாலத்துக்கு அடியில் நாங்கள்லாம் போய் தேடுவோம், எங்கே இருக்கிறாங்க, ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கலாமே போய் தேடும் போது ஏழைகள் அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ போயிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன் அந்த டைம்லாம். அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையே. ஒரு ஏழைக்கு உதவக்கூடிய பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையே. ஹல்லேலூயா. அதுக்கு கூட பாக்கியம் வேணும் தெரியுங்களா? ஒரு ஏழைக்கு உதவுறது கூட ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியமும் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்மஸை நாம் ஏழைகளோடு கொண்டாடுவோம். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நம்மளுடைய நெய்பரோட கொண்டாடுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களோடு கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு துண்டு கேட்க கொடுங்க, உங்கள் கூட அவங்க சமாதானமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களை பொறாம எண்ணத்தில் பார்க்கிறவர்கள் கூட அவர்கள் வேறு சிந்தையாய் மாறி போவார்கள். ஹல்லேலூயா. உங்களை வாழ்த்துவார்கள். நீங்கள் ஒரு நட்சத்திரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை
சேர்ந்து ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். தரராரா ஹalleluya Hallelujah, 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 hallelujah. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்று பெத்லகேமில் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பிறந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் பிறந்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே இயேசுவே நாங்கள் நட்சத்திரங்களாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை ஆண்டவரே மற்றவர்களும் கர்த்தாவை அனுபவிக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இதை சிந்தித்து செயல்படும்படியாக ஆண்டவரை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மகன் மூலம் கொடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரெத்தனை நல்லவர் அப்பா, நீரெத்தனை நல்லவர் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் படி கர்த்தாவே நீர் வந்த நோக்கம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நிறைவேறும்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்து கொள்ளும்படியாக உமக்கென்று பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் காணப்படும்படியாக ஆவியானவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜாவே மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேருகிறது வரையிலையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு நட்சத்திரங்களாய் ஆண்டவரை ஜொலிக்கும்படியாக ஆவியானவருடைய ஆளுகை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க அப்பா. வாக்கு வல்லமைகளை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகபலனை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு திரும்பி போகும்படியாக ஆவியானவர் தாமே ஆண்டவரே நட்சத்திரமாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும்படியாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் என்ற வசனத்தின்படி அப்பா இப்பொழுதும் கூட ஆண்டவரே திரும்பி போகும்போது ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததிகளாக ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாய் ஆண்டவரே தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போய்
உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட பரலோகத்தின் தேவன் உதவி செய்ய உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன அறிவிப்பை கொடுத்து விடுகிறேன். நாளை தினத்திலிருந்து நமக்கு நன்றி பலி ஆராதனை துவங்க இருக்கிறது. 26, 27, 28 ஆகிய 3 நாட்களில் இங்கே நன்றி பலி ஆராதனை இருக்கிறது. பெரம்பூர் சபையில் 29ஆம் தேதி நன்றி பலி ஆராதனை நடைபெறுகிறது. இந்த நன்றி பலி ஆராதனையிலே தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி மிக தாழ்மையாய் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னுடைய வாழ்த்துதலை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. Praise the Lord. Praise the Lord. Wish you have many happy Christmas. Praise the Lord.